என் செல்ல பிள்ளையே, இன்றைக்கு நான் பேசப்போகிற வார்த்தை பொதுவான வார்த்தை இல்ல. இது உனக்காகவே. நீ வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள பயம், குழப்பம், என்ன ஆகும் என் வாழ்க்கை இந்த கேள்வி, இந்த மூன்றும் உன்னை தூங்க விடாம வச்சிருக்கும். மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இயேசுவுக்கு தெரியும். நீ யார்கிட்டையும் சொல்லாத கண்ணீர் கூட அவர் கணக்கில் இருக்கு. ஒரு முக்கியமான உண்மை, நீ தோற்றவன் இல்லை. நீ தாமதமா நடக்கிறவன் மட்டும்தான். பல பேர் உன்னை பார்த்து சொன்ன வார்த்தைகள், உன்னால முடியாது, உனக்கு அது செட் ஆகாது, நீ எப்போதுமே இப்படித்தான். ஆனா இயேசு சொல்ற வார்த்தை வேற. நான் உன்னை இன்னும் விருத முடிக்கல. நான் உனக்காக நினைக்கிற எண்ணங்கள் தீமைக்கல்ல, நன்மைக்கே. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப நீ அனுபவிக்கிற வலி, இப்ப நீ சந்திக்கிற தடை, இப்ப நீ புரியாம தவிக்கிற நிலை, இது உன் கதையின் முடிவு இல்ல. நீ இப்போ இப்படி இருக்கலாம். வேலை இல்ல, கடன் அதிகம், குடும்பத்துல மதிப்பு இல்ல, உடம்பு சரியில்லை, மனசு முழுக்க பாரம். நீ நினைக்கிற எல்லாம் முடிஞ்சது. ஆனா இயேசு சொல்றார், இப்பதான் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். கண்ணீரை பற்றி ஒரு உண்மை, உன் கண்ணீர் வீணா போகாது. மனுஷன் அழாதேன்னு சொல்லுவான், ஆனா இயேசு அழு, நான் கேட்கிறேன்னு சொல்றார். நீ உடைந்த இடத்துலதான் அவர் உன்னை புதுசா கட்ட ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு இயேசு உன்கிட்ட கேட்கிற கேள்வி, நீ என்னை நம்ப தயாரா இருக்கியா? பிரச்சனை தீர்ந்த பிறகு நம்ப சொல்றதில்ல, பிரச்சனை நடுவில் இருக்கும்போதே நம்ப சொல்றார். அதுதான் விசுவாசம். ஒரு தீர்மானம் எடு. நான் சூழ்நிலையை நீ தினமும் ஜெபிக்கிற, ஆனா பதில் வரலன்னா இதை கவனமா கேள். பிள்ளையே, இப்போ உன் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, கடவுள் ஏன் மௌனமா இருக்கிறார்? மௌனம் என்றால் இல்லை என்று அர்த்தமில்லை. நாம் பேசாத நேரத்திலும் கடவுள் வேலை செய்துகிட்டே தான் இருப்பார். அம்மா சமையல் பண்ணும்போது அவ பேசாம இருக்கலாம், ஆனா சமைக்காம இருக்கிறாளா? இல்ல. அதே மாதிரிதான் கடவுளின் மௌனம். தாமதத்துக்குள்ள ஒரு ரகசியம், நீ கேட்டது நல்லதுதான். ஆனா நேரம், உன் மனநிலை, உன் தயாரிப்பு, இவையெல்லாம் சரியான நேரம் வந்தால்தான் அவர் அதை உன் கையில வைக்கிறார். நீ இப்போ வாங்கினா அதை கையாள முடியாம போகலாம். ஒரு உண்மை, நேரம் வந்தபோது நான் அதை நிறைவேற்றுவேன். இதன் அர்த்தம், நீ மறந்த நேரத்துல, நீ சோர்ந்த நேரத்துல, நீ விட்டுடலாம் நினைக்கிற நேரத்துல கடவுளின் நேரம் ஆரம்பமாகும். நீ ஏன் உடைக்கப்படுறே? பல பேர் கேட்பாங்க, நல்லவங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம்? காரணம் இதுதான். உடைக்காமல் மாற்ற முடியாது. பழைய அகம்பாவம், பழைய பயம், பழைய மனிதர், இவையெல்லாம் போகணும்னா ஒரு ப்ராசஸ் தேவை. நீ காத்திருக்கிற காலம் வீணல்ல. காத்திருக்கும் காலத்துல பொறுமை வளருது, விசுவாசம் ஆழமா ஆகுது, மனிதரை நம்புற பழக்கம் குறைகிறது, கடவுளை மட்டும் நம்ப கற்றுக் கொடுக்குது. இன்று இயேசு உன்கிட்ட சொல்லும் வார்த்தை, நீ காத்திருக்கிறதால நான் தாமதிக்கல, நான் வேலை செய்கிறதால நீ காத்திருக்கிற. உன் பின்னணியில அவர் கதவுகளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் பதில் வரலன்னு புலம்ப மாட்டேன், கடவுள் என்னை மறந்தார்னு சொல்ல மாட்டேன், நேரம் வரும் வரை விசுவாசத்தோடு நிற்பேன். நீ காத்திருக்கிற காலம் முடிவுக்கு வருவதற்கான சைகை இதுதான். பிள்ளையே, கதவு திறக்கப் போகுதுன்னு எப்படி தெரியும்? அதுக்கான அறிகுறிகளை பார்க்கலாம். அறிகுறி 1, பழையது மூடப்பட ஆரம்பிக்கும். நீ பிடிச்சிருந்த சில விஷயங்கள் தானாகவே விலகும். சுவாரஸ்யம் இல்லாம போகும். நீ நினைப்ப, ஏன் இப்படி ஆகுது? காரணம், புதியதுக்கு இடம் செய்ய பழையதை கடவுள் மூடுகிறார். அறிகுறி 2, மனசுக்குள்ள ஒரு தைரியம் வரும். சூழ்நிலை மாறல, ஆனா உன் மனசுல ஒரு தைரியம் வரும். பயம் குறையும், என்ன ஆனாலும் சரின்னு மனநிலை வரும். இது சாதாரண பாசிட்டிவ் திங்கிங் இல்லை, இது தேவனுடைய அமைதி. ஒரு உண்மை, நான் உனக்கு முன்பாக கதவுகளை திறப்பேன். இதன் அர்த்தம், நீ தள்ள வேண்டாம், நீ போராட வேண்டாம், நீ சண்டை போட வேண்டாம். கடவுள் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. அறிகுறி 3, உன் ஜெபம் மாறும் முன்னாடி, எனக்கு இதை கொடு, இப்போ நீ சொல்றத நான் செய்வேன். உன் ஜெபம் மாறினா உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். அறிகுறி 4, தவறான மனிதர்கள் விலகுவார்கள். நீ கட்டாயப்படுத்தாமலே சில உறவுகள், சில நட்புகள் முடிவுக்கு வரும்.
அது வலி தரலாம். ஆனா உண்மை இது. அடுத்த நிலைக்கு அவர்கள் உன்னோட வர முடியாது. ஒரு பெரிய எச்சரிக்கை கதவு திறக்கும்போது பல பேர் மிஸ் பண்ற ஒரே காரணம் பயம். இது சரியா? சந்தேகம். பழைய வசதி வாழ்க்கை. கடவுள் வாய்ப்பு கொடுக்கும்போது நீ நகர வேண்டிய தருணம் அது. இன்று இயேசு உன்கிட்ட சொல்லும் வார்த்தை, நீ காத்திருந்த காலம் உன்னை தயார் செய்தது. இப்போ நான் திறக்கிற கதவு உன்னை உயர்த்தப் போகுது. நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் பயத்தால் பின்னோக்கி போக மாட்டேன். கடவுள் திறக்கும் கதவை மிஸ் பண்ண மாட்டேன். விசுவாசத்தோடு ஒரு அடியை எடுப்பேன். கடவுள் உயர்த்தும் போது ஒரே ஒரு தவறு உன்னை மீண்டும் கீழே தள்ளிவிடும். உயர்வு வந்ததும் வரும் முதல் சோதனை, நீ ஜெபிச்சது நிறைவேறும். நீ கேட்ட வாய்ப்பு கிடைக்கும். நீ நினைக்காத இடத்துல உயர்வு வரும். அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் பேசும், நான் தான் இதை சாதிச்சேன். அந்த ஒரு எண்ணம்தான் விழுவதற்கான ஆரம்பம். உன் திறமையால வந்திருக்கலாம். ஆனா உயர்வை நிலைநிறுத்துவது கடவுளின் கிருபை மட்டும்தான். ஆனா எச்சரிக்கை இல்லையென்றால் வீழ்ச்சி திடீர்னு வரும். ஆசீர்வாதத்தை கையாள 3 வழிகள். ஒன்று, தாழ்மையை இழக்காதே. உன்னை மதிக்காதவர்கள் இப்போ உன்னை பாராட்டலாம். ஆனா நினைவில் வை, உன்னை உயர்த்தியது மனிதரில்ல. 2, ஜெபத்தை குறைக்காதே. பல பேர் சொல்லுவாங்க, அது பெரிய தவறு. ஜெபம்தான் உயர்வை பாதுகாக்கும் வேலி. 3, பழைய பாதையை மறக்காதே. நீ வந்த இடத்தை நினைச்சா அகம்பாவம் வராது. இன்று இயேசு உன்கிட்ட சொல்லும் வார்த்தை, நான் உன்னை உயர்த்தினேன். இப்போ என்னோடு நடக்க கற்றுக்கொள். அப்போதான் இந்த உயர்வு நீண்ட காலம் நிலை நிற்கும். நான் உயர்வை என் பெருமைக்கு பயன்படுத்த மாட்டேன். கடவுளை மறக்க மாட்டேன். தாழ்மையோடு நடப்பேன். உன்ற முன்னேற்றம் சிலருக்கு பிடிக்கலன்னா, நீ சரியான பாதையில தான் இருக்க. ஆசீர்வாதம் வந்ததும் தாழ்மையோடு நடக்கணும். ஒரு உண்மையை மறைக்க முடியாது. உயர்வு வந்தா எதிர்ப்பும் வரும். எதிர்ப்பு ஏன் வருது? நீ கீழே இருந்தப்ப யாருக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ மேல போக ஆரம்பிச்சதும் பொறாமை, குறை சொல்லல், தவறான பேசு, பின்னாலிருந்து தாக்குதல், இவையெல்லாம் வரும். இது உன் தவறு இல்லை. இது உன் அழைப்பின் அடையாளம். ஒரு உண்மை வசனம் + விளக்கம். எதிரிகள் சுற்றிலும் இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன். இதன் அர்த்தம், நீ தனியா இல்ல. உன் போராட்டம் ரகசியமில்லை. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எதிர்ப்புக்கு நீ எப்படி பதில் கொடுக்கணும்? 1, வாயால் சண்டை போடாதே. உன்னை பற்றி தவறா பேசலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா உன் அமைதிதான் உன் பலம். கடவுள்தான் உன் டிஃபென்ஸ். 2, உன் பாதையை மாற்றாதே. எதிர்ப்பு வந்ததுனால நீ நடக்கிற வழி தவறுன்னு அர்த்தமில்ல. நீ ஜெபிச்சு எடுத்த முடிவை மனித வார்த்தையால மாற்றாதே. 3, உன் மனதை சுத்தமா வை. பகை வளர்ந்தா அது உன்னதான் விஷம் போடும். மன்னிப்பு பலவீனம் இல்லை, அது விடுதலை. ஒரு எச்சரிக்கை எதிர்ப்பை பார்த்து கடவுளை சந்தேகிக்காதே. பல பேர் இங்கதான் தோத்துடுறாங்க. நான் சரியா நடந்தேனா? கடவுள் ஏன் இதை அனுமதிச்சாரு? உண்மை, உயர்வு + பாதுகாப்பு சமம் ப்ராசஸ். இன்று இயேசு உன்கிட்ட சொல்ற வார்த்தை, நீ முன்னேறதால அவர்கள் பேசுறாங்க. நீ சரியான பாதையில் இருக்கிறதால நான் உன்னோட நிக்கிறேன். நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் எதிர்ப்பால் நின்று போக மாட்டேன். மனித வார்த்தையை உள்ளே விடமாட்டேன். கடவுளின் பாதுகாப்பில் நடப்பேன். நீண்ட காலம் நிலைநிறுத்துவது எப்படி? சோர்வு வரும்பொழுது என்ன செய்யணும்? ஃபினிஷ் ஸ்ட்ராங். அதை பேசப் போறோம். கடைசி வரை நிலைநிற்றல். நீ தொடங்கியது முக்கியமில்லை. கடைசி வரை நிலைநிற்றல்தான் வெற்றி. இந்த சீரீஸ்ல நீ நிறைய கடந்து வந்திருக்க. கண்ணீர், காத்திருப்பு, மௌனம், உயர்வு, எதிர்ப்பு. இப்போ கடைசி கேள்வி இதுதான். நீ கடைசி வரை நிலை நிற்க போறியா? பல பேர் எங்க தோக்குறாங்க தெரியுமா? தொடக்கத்துல அல்ல, போராட்டத்துல அல்ல, நீண்ட காலத்துல சோர்வு வந்தப்ப. நீ நினைப்ப, என்ன பயன்? இவ்வளோ வந்துட்டேன் மாம்பா, இன்னும் ஏன்? அந்த இடத்துல தான் பல பேர் நின்னு போயிடுறாங்க. ஒரு பெரிய உண்மை, கடவுள் உன்னை ஒரு நாளுக்காக இல்ல, ஒரு வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். எமோஷனல் ஹை போயிடணும், எக்ஸைட்மெண்ட் குறையும். ஆனா காலிங் மாறாது. நல்ல போராட்டத்தை நான் போராடி நம்பிக்கையை காத்துக்கொண்டேன். இதன் அர்த்தம்,
எல்லா நாளும் எளிதாக இருக்காது, எல்லா நேரமும் உணர்ச்சி இருக்காது. ஆனா விசுவாசம் தொடரும். நீண்ட காலம் நிலை நிற்றலுக்கு 3 சாவிகள். 1 உணர்ச்சியால் அல்ல, தீர்மானத்தால் நட. இன்று ஃபீஸ் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். ஃபீலிங்கை ஃபாலோ பண்ணாதே, டிசிஷன் ஐ ஃபாலோ பண்ணு. 2 அமைதியான நாட்களை மதிக்க கற்றுக்கொள். எல்லா நாளும் மிரக்கல் இல்ல, சில நாட்கள் சாதாரணம். அமைதி, மௌனம், அந்த நாட்கள்ல தான் உன் கேரக்டர் உருவாகுது. 3 உன் பார்வைய முடிவில் வை. இப்போ உள்ள வழிய பார்க்காத. கடைசியில வரப்போகணும் மகிழ்ச்சிய பாரு. ஃபினிஷ் லைன் மனசுல இருந்தா சோர்வு வெல்ல முடியாது. ஒரு எச்சரிக்கை, பாதியில நின்றுடாத. பாதியில நின்றவன் கதையை பார்க்க முடியாது முடிவு வரை போனவன் தான் சாட்சியாகுவான். இன்றைக்கு இயேசு உன்கிட்ட சொல்லும் கடைசி வார்த்தை, நீ தனியா நடக்கல, நான் உன்னோடு நடக்கிறேன். நீ விடாம பிடிச்சா முடிவு மிக அழகாக இருக்கும். இந்த சீரீஸ் முடிவில் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம், நான் ஆரம்பிச்சதை முடிப்பேன். சோர்வால் பின்னோக்கி போக மாட்டேன். கடைசி வரை விசுவாசத்தோடு நடப்பேன். இந்த முழு சீரிஸை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையையும் கைகளில் சோர்ந்த நேரத்தில் வலிமை கொடுங்கள். விட நினைக்கும் தருணத்தில் குரலை கேட்கச் செய்யுங்கள். தொடங்கிய கிருபையை முடிக்கும் கிருபையையும் அவர்களுக்கு அருளுங்கள். கடைசி வரை விசுவாசத்தோடு கர்த்தாவே, நீ உயர்த்திய வாழ்க்கைகளை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும். அகம்பாவம் வராதபடி தாழ்மையின் ஆவியை கொடும். ஜெபத்திலிருந்து தூரம் போகாத கிருபை தாரும். உயர்ந்த இடத்தில் உன் பாதையை நடக்க அவர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.